வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த முன்னாள் அதிபர் மஹிந்த. பிள்ளையானால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல், வெளியாகியுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். குறைக்கப்படவுள்ள பேருந்து கட்டணம், வெளியான தகவல். தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு. வெளிநாடொன்றை உலுக்கிய நிலநடுக்கம், சுனாமி குறித்தும் எச்சரிக்கை. கனடாவில் அதிக அளவு வதிவிட உரிமை பெறும் வெளிநாட்டவர்கள், வெளியாகியுள்ள தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். சீனாவின் வெளிவிவகார பிரதியமைச்சர் சன் வெங்டோங் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பீஜிங்கில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது மஹிந்த ராஜபக்ஷவை சீனாவின் பழைய நண்பர் என பிரதியமைச்சர் அழைத்திருந்தார். அத்துடன் 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தையும் நினைவு கூர்ந்தார். இலங்கையும் சீனாவும் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சியில் மிகச்சிறந்த பங்காளிகளாக இருப்பதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் சீனாவின் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் வெய்டோங் தெரிவித்திருந்தார். இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவை மஹிந்த ராஜபக்ஷ பாராட்டியதுடன் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் ஒத்துழைக்குமாறு கோரினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையிலான அச்சுறுத்தல்கள் பிள்ளையான் போன்றவர்களினால் விடுக்கப்படுவதாகவும், தமது ஆட்சி உருவானால் இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள வில்லியம் மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், மட்டக்களப்பில் மாற்றத்திற்காக ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் என பிள்ளையான் அறிவித்துள்ளார். மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முன்பாக மாற்றமான தலைமைத்துவம் ஒன்று தேவையாகும். தாங்கள் விரும்பிய ஒரு அரசியலை செய்வதற்கு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உரிமையுள்ள போதிலும் மட்டக்களப்பில் பிள்ளையானுக்கு அச்சப்படும் நிலைமையே காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயுதங்களும் களையப்படும். நீதிக்கும் சட்டத்திற்கும் முரணாக அரசியல் செய்வதை எவருக்காகவும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். எரிபொருள் சலுகை வழங்குவது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட கவனம் செலுத்துவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் இம்மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த திருத்தங்களின் கீழ் 3 வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் 2இன் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் இந்த மாதாந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலை கணிசமான அளவு குறையும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் வழக்கமான பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 20 முதல் 30 ரூபாயும், வழக்கமான டீசலின் விலை லிட்டருக்கு 15 தொடக்கம் 20 ரூபாயும் குறைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் 5 வீதத்தால் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 2 ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க அச்சு திணைக்கள பிரதானி கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ரட்நாயக்க அறிவித்தார். மேலும் அவ்வாறானதொரு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
பேரு நாட்டின் கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வானது இன்று பீஜிங் நேரப்படி மதியம் 1:36 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ரிக்டர் அளவில் 7.2 பதிவானதாக சீன நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வு கடற்பகுதிக்கு அடியில் சுமார் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரு நாட்டில் சுமார் 33 மில்லியன் மக்கள் வாழும் நிலையில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான நிலநடுக்கங்கள் அந்நாட்டை தாக்குவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வெளிநாட்டு பணியாளர்கள் அதிக அளவில் நிரந்தர வதிவிட உரிமையாளர்களாக மாறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கனேடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் அண்மை ஆண்டுகளாக இந்த நிலை காணப்படுவதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 23 வீதமான வெளிநாட்டு பணியாளர்கள் நிரந்தர வதிவிட உரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவர்கள் முதலாவது தொழில் உரிமத்தை பெற்றுக்கொண்டு 2 ஆண்டுகளில் இவ்வாறு நிரந்தர வதிவிட உரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை 2011 முதல் 2015 ஆண்டில் 12 வீதமாக காணப்பட்டுள்ளதுடன் அண்மைய ஆண்டுகளில் வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையில் 2.8 மில்லியன் தற்காலிக வதிவிட உரிமையாளர்கள் கனடாவில் வசித்து வருவதாகவும் இது மொத்த சனத்தொகையின் 6.8 வீதம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்.